மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவில் இருந்து யோர்தானுக்கு வந்தார். யோவான், நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன், நீரா என்னிடம் வருகிறீர் என்று குறித்து தடுத்தார். இயேசு, இப்பொழுது விட்டுவிடும், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவது தான் முறை என பதில் அளித்தார். அதற்கு யோவானும் இணங்கினார். இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார். உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல் தம்மீது வருவதையும் அவர் கண்டார். அப்பொழுது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவன் நமக்கு 3 அருளை கொடுத்திருக்கின்றார். 3 கிருபையை கொடுத்திருக்கின்றார். முதலாவது, இந்த உடலையே ஒரு கிருபை. இந்த உடல் கொடுத்திருக்கிறாரா இல்லையா? ஆவியானவர் இந்த உடல் நம்மளுக்கு இல்லாவிட்டால் எப்படி செயல்பட போறார்? ஆவியானவரை பார்க்க முடியாது, ஆமாவா இல்லையா? இப்போ அந்த ஆவியானவர் செயல்படுறதுக்கு ஒரு கருவி வேணும். அந்த கருவி இந்த உடல். அப்போ கிருபை, அருள் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறதே இந்த உடல். அன்பார்ந்தவர்களே, இந்த உடலை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? ஒவ்வொரு அங்கமும் ஐம்புலன்களும் எப்படி நீங்க பயன்படுத்தி வருகிறீர்கள்? இதை சரியாக நீங்க பயன்படுத்துகிறீர்கள் என்றால் அந்த ஆவியானவர் இங்க சரியாக இயங்குவார். அவர் சரியா தான் இருக்கிறாரு, ஆனால் அவர் சரியாக இயங்குவார் உங்களுடைய உடல்ல. அருள், கிருபை இது, இந்த உடல். இரண்டாவது அருள், அதாவது கிருபை, இறைவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறது உங்களுடைய விசுவாசம். வாழ்த்துக்கள், இங்க ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுடைய விசுவாசத்தினால தான் நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. இல்ல ஃபாதர், நான் பசியார போகணும், அதனால சுலபமா இருக்க பூசைக்கு போயிட்டு பசியார போகலாம், அப்படிக்காக வரல. ஆனால் நீங்க வந்திருக்கிறது உங்களுடைய விசுவாசத்தினால தான். ஷபாஸ். அந்த விசுவாசம் இவ்வளவு இருக்கலாம், அது உங்களுக்கு தான் தெரியும், ஒவ்வொருத்தருக்கும். அந்த விசுவாசத்தின் வழியாக அந்த ஆவியானவரை நீங்க தொடர்ந்து உணர முடியும். இந்த விசுவாசம், உங்களிடம் இருக்கிற விசுவாசம், அது அதிகரிக்கிறதோ அது குறைகிறதோ, அதுக்கு இன்னொரு அருளை கொடுத்திருக்கிறார், இன்னொரு கிருபையை கொடுத்திருக்கின்றார். அதான் தெய்வீக அறிவு, இறை அறிவு. அது சரியாக அதிகமாக அதிகரிக்கும் பொழுது என்னுடைய விசுவாசம் பெரிதாக ஆகும், இந்த உடலும் சரியாக இயங்கும். போன வாரம் கோலம்பூரில் ஒரு அம்மாவை சந்திச்சேன். அவங்க சொன்னாங்க, ஃபாதர், என் வீட்டில் என் மகனும் மகளும் பேசிக்கிட்டாங்க. மகன் சொன்னா, 2025 2025 நான் 50 புக்கு படிச்சேன் தெரியுமா அப்படின்னு சொன்னான். இது உண்மையான கதை, பொய் கதை இல்லை, உண்மையான கதை.
என் மக சொன்னிச்சு, நான் 70 புக்கு படித்தேன் 25. அவர் 50 புக்கு படித்தாராம், இவங்க 70 புக்கு படித்தாங்களாம் ஒரு வருஷத்தில். நீங்கள் எத்தனை புக்கு படிச்சீங்க ஒரு வருஷத்தில்? 5 புக்கு 10 புக்கு படிச்சிருப்பீங்களா? இவங்க 2 பேரும் 50 70. நான் உடனே அம்மாட்ட சொன்னேன், அந்த அம்மாட்ட, ஐயோ ஃபேண்டாஸ்டிக்லா, வாவ், இவ்வளோ படிச்சிருக்கிறாங்க உங்கள் பிள்ளைங்க 2 பேரும். ஒருத்தர் 50, ரொம்ப பெருமைப்படு விஷயமா அப்படின்னு சொன்னேன். உடனே அந்த அம்மா என்கிட்ட சொன்னாங்க, அது அவங்க 2 பேரும் பூஜ்யம் பாரு, சூழியம். சூழியம் தானே, நானும் தமிழ் நல்லா பேசுவேன் தெரியுமில்லே. சூழியம் 2 பேரும் சைஃபர், 2 பேரும் 0. நான் வியப்படைந்து விட்டேன். 50 புக்கு படிச்சிருக்காரு, 70 புக்கு படிச்சிருக்கிறாங்க, ஆனால் 2 பேரும் யூஸ்லெஸ். அம்மா தொந்த தாயை பிள்ளைய பத்தி சொல்றாங்க. உலக கல்வி, உலக அறிவு இந்த உடலை மாத்தாது, இங்க தான் மாத்தோம். உன்னுடைய பாவனை, உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய கலாச்சாரம், உன்னுடைய வாழ்க்கை attitude, it will not change your attitude. You become an intellectualism, but not the power of the Spirit. அந்த ஆவியானோட வலிமையும் வல்லமையும் உன்னிடம் இருக்காது. நீ திறமசாலி, நீ பெரிய கட்டிக்காரல். அதான் அந்த அம்மா சொல்றாங்க, யூஸ்லெஸ் ஃபாதர். இதான் சொன்னாங்க என்கிட்ட. ஏன்னா கண் கலங்கி பேசுறாங்க என்கிட்ட, கண் கலங்கி சொன்னாங்க. அவனுக்கு நல்லா தெரியும் எனக்கு. உலக கல்வி, உலக படிப்பு, உலக அறிவு உங்களுடைய வாழ்க்கையில உங்களை உயர்த்து விடும். ஆனால் உங்களுடைய ஆன்மீகத்தில் நீங்க இன்னும் தூங்கி கொண்டிருப்பீர்கள். அதனால உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக தெய்வீக அறிவை நீங்க காண வேண்டும், நீங்க படிக்க வேண்டும், நீங்க தெளிவாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் பைபிளை படிக்கிறோம்? எத்தனை பேர் படிக்கிறோம்? அந்த ஸ்லைட்டை போடுங்கய்யா எல்லாரும். கலேத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை படிப்போம், சத்தமாக படிப்போம். நீங்கள் திருமுழுக்கு பெற்றுவிட்டீர்களால் கிறிஸ்துவை அணிந்து கொள்கிறீர்கள். You clothe yourself in Christ when you are baptized. இயேசுவை அணிந்து கொள்கிறீர்கள். நம்ம தமிழ் மக்கள்லாம் ரொம்ப சிறப்பாக ஆடை போட்டுட்டு வரீங்க பூசைக்கு. பெரும்பாலும் முக்காவாசி பேர் நல்லா உளுத்திட்டு வரீங்க. அது வெளி தோற்றம். You clothe yourself on the outside, it is very good, it is very important, it is beautiful, it is wonderful. அதே போல என்னுடைய ஆழ்ந்த உள்ளத்தையும் அழகுபடுத்த வேண்டும். அதுக்காகத்தான் நான் இயேசுவை அணிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை அணிந்து கொள்றது என்றால் கலேத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனத்தை போய் படிங்க. அதுல என்ன சொல்லியிருக்கு? அந்த 7 கனிகளும் அன்பு, அமைதி, நம்பிக்கை, தன்னடக்கம், ஃபோர்பேரன்ஸ் தமிழ்ல என்ன சொல்றது தெரியல. இந்த மாதிரி 7 கனிகளும் உங்களிடம் இருந்தால் நீங்கள் ஆவியில வாழ்றீங்க. இருக்குதா இல்லையான்னு நீங்களே கேட்டுக்கங்க. அப்ப அன்பார்ந்தவர்களே, இயேசுவோட திருமுழுக்க பத்தி பேச அவசியம் இல்லை, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அவர் கடைசி வார்த்தை என்ன சொல்றாரு? இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது. உங்களை பார்த்து அவர் இன்றைக்கு சொல்லுகிறாரா? இந்த மகளை பார்த்து நான் பூரிப்படுகிறேன், இந்த மகனை பார்த்து நான் பூரிப்படுகிறேன் என்று இறைவன் உங்கள்கிட்ட சொல்றாரா? அதான் கேள்வி. அந்த அளவுக்கு தக்க அளவுக்கு நான் வாழ்கின்றேனா? இயேசுவை ஆவியானவர் வடிவிலே அவரை நான் அணிந்து கொள்கின்றேனா? அவரை நான் அணிந்து கொண்டேன் என்றால் அவர் சொல்றதை என் காதுக்கு இனிப்பாக கேட்பேன்.
அதனால் இந்த உலக கல்வியை நாடு அது அவசியம், படிக்கணும், நல்லா படிக்கணும். ஃபாதர் இப்போ அம்மாட்ட போய் படிக்கும் போது நீங்கள் படிக்கணும்னா அம்மா கேட்பாங்க, டே படிக்கலையா? இல்லைம்மா, ஃபாதர் சொன்னார் ஞான கல்வித்தான் தேவை, புக்கெல்லாம் படிக்க வேணான்னு சொல்லிட்டாரு. அப்படி சொல்லலை நான். அந்த கல்வி அவசியம், படிக்கணும், திறமைசாலியாக இருக்கணும், பட்டதாரியாக ஆகணும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை, என் வீட்டில் 3 பேர், என்னுடைய நெஃப்யூஸ் நீஸ்லாம் வந்து டாக்டர், லாயர். அவங்கள்ட்ட போய் நான் பேச முடியாது. சொன்னேன் நான் சில விஷயங்கள், உடனே சிரிச்சாங்க. பைபிள்லேயே போட்டிருக்குல்ல, வீட்டில் வந்து நம்ம வந்து சொந்த வீட்டிலேயே அவங்களுக்கு மதிப்பு இல்லைன்னு. அப்போ கம்முன்னு இருந்துருவேன், சொல்லிட்டு சாம உட்காந்துருவேன். உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், நீங்களாம் கேட்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். கொஞ்சம் மனமாற்றத்துக்கு வருவோமே. ஏன்னா ஒவ்வொரு அருட்சாதனமும் நம்ம ஞானஸ்தானம் பெறுகின்றோம், நற்கருணை பெறுகின்றோம், ஒப்புரவு சடங்குல இருக்கின்றோம், உறுதி பூசல் பெறுகின்றோம், திருமணம், குருத்துவம், அந்த திருத்தாயிலம் பூசுதல், இதெல்லாம் இருக்குது நம்மளுக்கு. இதெல்லாம் கத்தோலிக்க திரு அவையில் இருக்குது. ஆனால் இதை விட்டுட்டு பல இடத்துக்கு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க சில பேர். இங்கே எல்லாம் பொக்கிஷம் இங்கே இருக்குது முழுமையாக. அதனால் இதை நீங்கள் கையாளுங்க சிறப்பாக. ஒவ்வொரு திருப்பலியிலையும் ஆவியானவர் வந்து நிரப்புகின்றார் நம்மளை. ஆனால் நான் எப்படி வரேன், எப்படி பெற்றுக்கொள்கின்றேன், எப்படி போகின்றேன், அப்படியே இருக்கிறோம். ஏனென்றால் ஆவியானவர் செயல்படவில்லை. அதனால் அன்பார்ந்தவர்களே, சில பேர் வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்கலாம் நிச்சயமாக. நான் எல்லாரையும் பொதுவாக சொல்லலை. ஆனால் அப்படி உங்களிடம் குறையாக இருந்தால் அதை நிறைவு பண்ண முயற்சி செய்வோமே நம்ம எல்லாமே. ஆவியானவர் செயல்படட்டும். அந்த திருமுழுக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், நான் பெற்றுவிட்டேன், என் மகள், என் மகன், நான் பார்த்து பூரிப்படைகிறேன் என்று. அந்த பக்குவத்துக்கு நாம் போராடுவோம், முயற்சி செய்வோம். அதிகமாக அந்த உணர்வோடு ஆவியானவர்கள் நம்ம வாழ்க்கையில் செயல்படட்டும். ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமீன், ஆமீன், ஆமீன். நான் இயேசுவை அணிந்து கொள்ளுவேன். சொல்லுங்க, நான் இயேசுவை அணிந்து கொள்வேன், நான் இயேசுவை அணிந்து கொள்வேன். ஒவ்வொரு நாளும் இப்படி சொல்லிக்கிட்டே இருப்போம். அவர் உங்களை வந்து இப்படி கட்டி பிடிச்சிக்குவார். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். சரிங்களா? ஆமீன்.